அன்புடன் கோல்ஸ் கிச்சன். நாம இன்னைக்கு பார்க்க போறது சிம்பிளான ஒரு மட்டன் குழம்பு தான். ப்ரெஷர் குக்கர்ல எப்படி ஈஸியா செய்யறதுன்னு பார்க்கலாம். வாங்க செய்யலாம். முதல்ல தேங்காய் அரைச்சிக்கலாம். 1/4 கப் கட் பண்ண தேங்காய் எடுத்துக்கலாம். அதை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுடலாம். கூடவே 1 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை பல்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். பல்ஸ் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை நல்லா மையாக அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா மையாக அரைச்சி எடுத்தாச்சு. அடுத்து நம்ம குழம்பு செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். அடுத்து ஒரு குக்கர் சூடு பண்ணிக்கலாம். குக்கர் சூடானதும் 2 டேபிள் ஸ்பூன் கடலெண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொடிஞ்சதும் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை ஒரு தடவை கலரி விட்டுட்டு வெங்காயம் சேர்த்துக்கலாம். 10லேருந்து 20 சின்ன வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் லைட்டாக வதங்கினதும் 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் பச்சை வாசனை போனதும் ஒரு தக்காளி ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துக்கலாம். தக்காளி ஓரளவுக்கு வதங்கினதும் மசாலா சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், 3 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் க்ளீன் பண்ணி வச்சுருக்க 1/2 கிலோ மட்டன் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு தடவை கிளறி விட்டுடலாம். கூடவே குழம்புக்கு தேவையான உப்பு, 1 டீஸ்பூன் கரம் மசாலா தூள் எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காவையும் சேர்த்துக்கலாம். கூடவே மட்டன் வேகிறதுக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கலாம். 1 கப்லேருந்து 2 கப் வரைக்கும் தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு குழம்பு கொதி வந்ததும் குக்கரில் மூடி போட்டு விசில் வச்சு 7லேருந்து 8 விசில் விட்டு எடுத்துக்கலாம். ஸ்டவ்வை மீடியமில் வச்சு 8 விசில் வந்ததும் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். ப்ரெஷர் எல்லாம் அடங்கினதுக்கப்புறம் குக்கர் ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். குக்கர் ஓப்பன் பண்ணதும் கொஞ்சமாக நறுக்குன மல்லி இலை தூவிக்கலாம். சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுடலாம். அவ்வளோதான், குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இன்ஸ்டன்டாக சுவையான மட்டன் குழம்பு ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கோல்ஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட இந்த சேனலை ஷேர் பண்ணுங்கள். நன்றி.